செய்தியாளர் ஸ்ரீதரும் இணைப்பில் இருக்கிறார். ஸ்ரீதர், நீங்களும் சிறுமியின் இறுதி ஊர்வலத்துல இருக்கீங்க, அந்த பகுதியில தான் இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் என்னவா இருக்கு ஸ்ரீதர்? இந்த சிறுமியின் உயிரிழப்பு ஒட்டுமொத்த புதுவை மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு சோகத்தில் இந்த குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள் இருந்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த குழந்தையின் இறுதி ஊர்வலம் சற்று முன் தொடங்கிய பிறகு அந்த இறுதி ஊர்வலத்தில் அந்த வாகனத்தில் அந்த குழந்தையை ஏற்றும் போது அந்த ஒட்டுமொத்த பகுதியும் கதிரைய காட்சி என்பது மிகப்பெரிய அளவு சோகத்தை ஏற்படுத்தியது. அது மட்டுமில்லாமல் அந்த குழந்தை பயன்படுத்திய அந்த டெடிபார், புத்தகங்கள், புத்தக பை அனைத்துமே அந்த குழந்தை செல்லும் இறுதி ஊர்வலத்தில் செல்லும் வாகனத்தில் கட்டப்பட்டிருப்பது அனைவரையும் கண்காணக வைத்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த பகுதி மக்கள் முழுவதும் இன்று காலை உணவு சாப்பிட்டார்களா என்றால் என்ன தெரியாது, அந்த அளவு சோகத்தில் நிறைந்திருக்கிறது இந்த பகுதி முழுவதும். இந்த குழந்தை உயிரிழப்பு கடைசியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இந்த பகுதி முழுவதுமாக மட்டுமல்லாமல் ஒவ்வொரு குழந்தை பெற்ற பெற்றோர்கள் மத்தியிலும் இருக்கிறது. குறிப்பாக இந்த போதை என்ற ஆணிவேரை அரக்கனை ஒழிக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்தமாக இங்கிருக்கும் அனைத்து அமைப்புகளும் இங்கு திரண்டிருக்கிறார்கள். நாம் பல இடங்களில் இந்த கண்ணீர் அஞ்சலி போஸ்டரை பார்க்க முடிகிறது. அதில் பல இடங்களில் என்கவுண்டர் செய்ய வேண்டும், சம்பந்தப்பட்ட குற்றவாளியை என்கவுண்டர் செய்ய வேண்டும் என்று ஆணித்தரமாக எழுதி வைத்திருப்பது சட்டத்தில் இடமில்லை என்றாலும் அதுபோல் ஒரு காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த குழந்தையின் மிகப்பெரிய ஒரு சோகமான பகுதியாகத்தான் பார்க்கப்படுகிறது. இந்த பகுதி முழுவதுமாக மக்கள் அனைத்து பணிகளையும் விட்டுவிட்டு இந்த குழந்தைக்காக தற்போது வேண்டும் காட்சியை கூட நம்மளால் பார்க்க முடிகிறது. கையெழுத்து கும்பிட்டு அந்த ஊர்வலத்தை அனுப்பி வைக்கும் காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது. பொதுவாக ஒரு சில இடங்களில் பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்தாலும் இந்த ஊர்வலம் நடக்கும் இடம் என்பது மிகப்பெரிய அளவில் அமைதியாகத்தான் நடந்து வருகிறது. இந்த இறுதி ஊர்வலம் எப்போது முடியும் என்றது காவல்துறையினுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகளிலும் தெரிய வரும் என்று சொல்லப்படுகிறது. காரணம், அடுத்த கட்டமாக அந்த குற்றவாளிகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் அதை உறுதி செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் அனைத்து அமைப்புகளும் எதிர்பார்ப்பிற்கு காரணத்தினால் அது போராட்டமாக மாறுமா இல்ல அரசுக்கு கோரிக்கையாக மாறுமா என்ற எதிர்பார்ப்பும் காவல்துறை மத்தியில் நிலவுகிறது. ஏற்கனவே அந்த சிறுமியின் இறுதி ஊர்வலத்துல ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்றிருக்கிறாங்க, காட்சிகளையும் பார்க்க முடியுது ஸ்ரீதர். இன்னும் நேரம் செல்ல செல்ல மக்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும் பட்சத்துல எவ்வளவு காவலர்கள் பாதுகாப்புக்காக அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறாங்க ஸ்ரீதர்? குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கும் இந்த பகுதி மக்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதியில் இந்த புதுவை மாநிலத்தை ஒட்டியுள்ள பல்வேறு பகுதியிலிருந்து பல்வேறு விதமான அமைப்பினரும் இங்கே குவிந்திருக்கிறார்கள். மாணவ அமைப்பு, அரசியல் அமைப்புகள், சமூக செயல்பாட்டாளர்கள் என அனைவருமே இங்குதான் இருக்கிறார்கள். புதுவையில் இருக்கும் ஒட்டுமொத்தமாக தவறுக்கு எதிராக கேள்வி எழுப்பக்கூடிய அனைவருமே இங்குதான் குவிந்திருக்கிறார்கள். அந்த அளவு இந்த சிறுமியின் கொடூர கொலை நடந்திருக்கிறது. இதை அரசு தடுக்க தவறிவிட்டதாக ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். அரசு தவறிவிட்டது என்று சொல்வதற்கான காரணம் என்னவென்றால், இந்த போதை பழக்கத்தை ஆரம்பத்திலே கிள்ளி எறிந்தாலோ அல்லது வெட்டி எடுத்திருந்தாலோ இந்த பிரச்சனை இருக்காது. முதல் குழந்தை இந்த போல் ஒரு மிகப்பெரிய கொடூரமான கொலையில் முடிந்திருக்கிறது. எனவே அரசும் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். சம்பந்தப்பட்ட அரசு இதற்கு பொறுப்பேற்பது மட்டுமல்லாமல் இனிவரும் காலங்களிலாவது இந்த போதை பழக்கத்திலிருந்து மக்களை, அந்த பாதிக்கப்பட்டவர்களை மீட்க வேண்டும். போதையை ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட வேண்டும். புதுவையிலிருந்து இந்த போதையை இல்லாத அளவுக்கு ஆணிவேர் முதல் கொண்டு தேடி பிடித்து அனைத்தும் அழிக்க வேண்டும் என்ற கோரிக்கை ஓங்கி ஒலிக்கிறது. இந்த ஊர்வலம் வேண்டுமென்றாலும் அமைதியாக இருக்கலாம், ஆனால் அந்த குரல் என்பது மிகப்பெரிய அளவு விண்ணை முட்டும் அளவுக்கு தான் இருக்கிறது. போதை இல்லாத மாநிலமாக புதுவை மாநிலம் மாற்றப்பட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதுச்சேரியில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சிறுமியின் இறுதி ஊர்வலம் புதுச்சேரியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த இறுதி ஊர்வலத்தில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தான் பார்க்கிறோம்.